மறுபடியும் தலைவலி ஆரம்பமாகுது மக்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இதோ முதல் நோய் தொற்று மறுபடியும் பங்களாதேஷில் நிபா வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது. கொஞ்ச நாளாவது நம்மளை நிம்மதியாக இருக்க விடாது போல தான் தெரியுது இந்த உலகம். மறுபடியும் ஏதாவது ஒரு நோய் தொற்று அரங்கேறிக்கிட்டே இருக்குது மக்களே. எல்லாம் வல்ல இறைவன் தான் அனைவரையும் பாதுகாக்கணும். இதோ நிபா வைரஸின் முதல் நோயாளி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் பங்களாதேஷ் நாட்டில். இது பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 16 நாடுகளில் பரவி இருக்குது. தாய்வான், தாய்லாந்து, இந்தியாவிலிருந்து பெங்கால், வெஸ்ட் பெங்காலில் இருந்து, அதே மாதிரி நேபாள், தாய்வான், மலேசியா போயிருக்குது. பல நாடுகளுக்கு என்னது ஸ்பெஷல் கெஸ்ட்டாக போயிட்டுருக்குது இந்த நிபா வைரஸ். இலங்கையினுடைய நிலைமை அல்லாஹு ஆலம், எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாக்கட்டும் அனைத்து நாடுகளையும், அதே மாதிரி நாட்டு மக்களையும். அதே போல் பங்காளி மார்க்கெட் போகக்கூடியவங்க இனி வரும் நாட்களில் கொஞ்சம் கவனம். குவைத்தில் பங்காளி மார்க்கெட் இல்லீகலாக தான் ஆக்டிவில் இருக்குது. இருந்தாலும் அந்த பங்காளி மார்க்கெட்டுக்கு நீங்கள் பொருட்கள் வாங்க போகிறீங்களா இருந்தால் அவங்களுடைய சில பொருட்கள் ஃப்ளைட் இறக்குமதி இருக்குது. சில பொருட்கள் பார்த்திங்கன்னா அந்த வர்றவங்க இருக்காங்க இல்லையா, வேறு நாடுகள்லேருந்து, பங்களாதேஷ் நாட்டிலேருந்து வாரவங்க இருக்காங்க இல்லையா, லீவு வரும்போது சிலர் என்ன செய்வாங்கன்னா, நம்மெல்லாம் துணி மூட்டை, அது இது சாப்பாடு, நம்மளுக்கு தேவையானது, நண்பர்களுக்கு தேவையானதுன்னு கொண்டு வருவோம். ஆனால் அவங்கள பொறுத்த வரையில் காற்றையும் சம்பாதிக்கிறவங்க இல்லையா, எப்படியாவது காற்றை வச்சு சரி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் முயற்சிக்கிறவங்க. அப்படி இருக்கிறதால வார அனைவருமே பார்த்திங்கன்னா இதே வியாபாரத்துக்குரிய பொருட்களோடு வருவாங்க. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். வெளியிலேருந்து எந்த ஒரு பொருட்களும் வாங்கினாலும் சுத்தம் பண்ணி நல்லா அதுக்கு ஏற்றாற்போல் கழுவி, அதே மாதிரி காய்கறிகளாக இருந்தாலும் நல்லா வேக வைத்து சாப்பிடுங்க. பல வகையாக இருக்குதா சுத்தம் பண்ணி நல்லா கழுகிட்டு சாப்பிடுங்க. உப்புல கொஞ்சம் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப கவனம், அவ்வளோதான் சொல்ல முடியும். மறுபடியும் நோய் பரவி பிரச்சனையாகி வேறு ஏதாவது ஒரு நிலைமை வாரத்துக்கு தயவு செய்து நாமளும் ஆளாகிறாமல் பார்த்துக்குவோம். ஒவ்வொருத்தரும் இது ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருந்தோம்னா, ஒவ்வொருவரும் சுத்தமாக இருந்தோம்னா, ஒவ்வொருவரும் சுகாதாரத்தை சரியாக பேணினோம்னா இந்த மாதிரி நோய் பரவல்களில் இருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ள முடியும். இல்லாத பட்சத்தில் என்னாகும் அப்படின்றத நம்ம கொரோனா காலம், அதாவது கொரோனா நம்மளுக்கு கற்பித்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. நம்மளுக்கு நல்ல ஒரு சிறந்த பாடத்தை கற்பித்து தந்துட்டு போன ஒரு நோய் என்ன, அது கொரோனா நோய். அந்த கொரோனாக்கு பிறகாவது நம்மளுடைய சமூகம் திருந்தி ஒரு வழியாக நல்ல நிலைமைக்கு வரும்னா சரிதான். இல்லையா அடுத்தது உலகத்தை ஆட்டி படைக்க போகிறது நிபா வைரஸ். இதுவரை ஒவ்வொரு நாடுகள்லையும் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவங்க க்யூர் ஆகிறதுக்கு எந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்திக்குரிய மருந்தோ அல்லது வேக்சினோ இல்லை அப்படின்றது தான் மிகவும் வேதனையான ஒரு விடயம். எந்த ஒரு மருந்துமே இல்லை. அடுத்த இன்னொரு முக்கியமான விடயத்தை நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கே தெரியும், ஆரம்ப காலங்களில் பயணத்தடை போக முடியலை, குவாரண்டைன், மாஸ்க்கு எல்லாம் எக்ஸெட்ரா லட்டப்பட்டாண்டு எத்தனையோ பிரச்சனைகள் வந்துச்சு. ஒரு அவசரத்துக்கு போக முடியலை. கடைசியில் அந்த வேக்சின் இல்லாத ஒரு நோய் என்ற படியால் கொரோனா கடைசியில் என்ன ஆயிடுச்சு, உடல்களை குடும்பங்கள்கிட்ட கொடுக்கல, எரிச்சாங்க, தீயில போட்டு எரிச்சாங்க, ஒவ்வொரு இடங்களில் கொண்டு போய் புதைச்சாங்க. எவ்வளவோ ஒரு சங்கடமான சூழல் உருவாகிச்சு. ஞாபகம் இருக்கும், எத்தனையோ சகோதரிகள் இன்னைக்கும் தன்னுடைய தாய் தந்தைகளை ஜனாசா நல்லடக்கங்கள் கூட, உடல்கள் அடக்கின இடங்கள் கூட எங்கேயோ ஒரு தூரத்தில், எனக்கு ஞாபகம் இருக்குது, ரசீத் சகோதரர் நினைக்கிறேன், அவர் சொன்னார், பேட்டிகலோவில் ஒரு சைட்டில் ஜனாசா நல்லடக்கம் பண்ணினாங்க, கொரோனா ஜனாசா நல்லடக்கம்.
அந்த ஏரியாவில் தான் ஜனசன அடக்கம் பண்ணதான் அவங்களோட ஃபேமிலியில் ஒருத்தரை. இந்த சரியாக எக்ஸாக்டாக யாருன்றதை நான் ஞாபகப்படுத்தலை, மறந்துட்டேன். அதனால் ஃபேமிலியில் ஒருத்தர் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி பாருங்கள், அவர் வந்து கிட்டத்தட்ட அங்கேருந்து அவருடைய குடும்பம் அவர் இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து வாரதா இருந்தால் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஒரு 200லேருந்து 250 கிலோமீட்டராவது தூரம் நினைக்கிறேன். குறைஞ்சது ஒரு 3 ஹவர்லேருந்து 4 ஹவராவது பிடிக்கும்னு நினைக்கிறேன் அந்த அவங்களோட அந்த ஃபேமிலி அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு வந்து போகிறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ்ன்னு. அல்லாதான் பாதுகாக்கணும். இந்த முறையாவது இந்த நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக கைகோர்ப்போம், சுத்தம் சுகாதாரத்தை பேணுவோம். அதுதான் இருக்கிற ஒரே ஒரு முயற்சி. அரபு நாடுகளுக்குள்ளே மட்டும் இறைவாக வராமல் பார்த்துக்கோ, வந்துச்சுன்னா குடும்பங்களை பார்க்குறதுக்கு லீவில் போகிறதுக்கு கூட முடியாமல் போயிடும். நோன்பு கழித்து பலரும் போகிறதுக்கு இருக்கிறீங்க தானே. யாரப்பா. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கூட ஆர்டர் பண்ணுங்க. எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு வந்து எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக, எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94.